ஹாய் வணக்கம் நண்பா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்தோன்னா நீங்கள் மிகப்பெரிய ஆதரவு கொடுத்தீங்க. அதாவது 50 பேர் பார்த்தீங்க. அதுவே வந்து பார்த்தோன்னா ரொம்ப பெரிய விஷயம். ஸோ 50 பேர் வந்து பார்த்தீங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நைட் 1 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கும் போது எனக்கு ஒரு வந்து பார்த்தீங்கன்னா விஷயம் தோணுச்சு. அதாவது ஒரு ஃபுட்டை பற்றி வந்து பார்த்தா உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தோன்னா யோசித்தேன். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா அதுக்கான ரிசர்ச் பண்ணேன். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சொல்ல போகிறேன். அது என்னடா ஃபுட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்ருப்பீங்க. அது வந்து சாஃப்டாகவும் இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். அதில் நிறைய ஃப்ரூட்ஸும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீம்ஸும் இருக்கும். என்னடா இத்தனை இருக்குது, சாஃப்ட்டுன்ற கிறிஸ்பின்ற ரெண்டும் எப்படி ஒரே இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? நீங்கள் நல்லா யோசிச்சிட்டே இருங்க. ஸோ வந்து பார்த்தோன்னா அந்த ஃபுட்டு வந்து பார்த்தோன்னா எப்படி உருவாச்சு அப்படின்றத வந்து பார்த்தோன்னா நான் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து கரெக்டாக அது என்ன ஃபுட்டுன்னு நீங்கள் இப்போ கண்டுபிடிச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எத்தனை பேர் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஸோ க்ளூவை இப்பயே தரேன் பாருங்கள். அந்த ஃபுட் சாஃப்டாக இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும், உள்ள க்ரீமும் இருக்கும், ஒரு சிலத்தில் வந்து பார்த்தோன்னா ஃப்ரூட்ஸும் இருக்கும். இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் அது என்ன ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து பார்த்தா அந்த ஃபுட் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இந்த ஒரு ஃபுட்டு நம்ம வந்து பார்த்தோன்னா சாப்பிட்ற ஒரு பொருளை பற்றி பேசிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அது வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட BC 5000, அதாவது கிமு கிறிஸ்து பிறப்பிற்கு முன்பு அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவோம். இங்கிலீஷில் வந்து பார்த்தோன்னா பிஃபோர் கிறிஸ்டியன் சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா 5000 அப்போ வந்து பார்த்தோன்னா அப்போவே இந்த ஃபுட் வந்து பார்த்தோன்னா உருவாயிடுச்சு. என்ன ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா கமெண்ட் பண்ணிட்டீங்களா? இல்லை தெரியலையா? ஸோ நானே சொல்லிட்டு வா, இது என்ன ஃபுட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிஸ்கட் தாங்க. பிஸ்கட் பின்னாடி பார்த்தா ஒரு மிகப்பெரிய வரலாறே இருக்குது. ஸோ அந்த வரலாறை குட்டியாக 5 நிமிஷத்தில் சொல்லிடுறேன். அதுக்கு மேலே சொன்னேன்னா நீங்கள் யாரும் பார்க்க மாட்டீங்க. ஸோ அந்த பிஸ்கட்கான வரலாறை வந்து சொல்லிடுவா. இந்த ஒரு பிஸ்கட் வந்து பார்த்தா எதிலிருந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா ஒரு 14th century அப்போ தான் வந்து பார்த்தோன்னா இந்த பிஸ்கெட் வந்து பார்த்தோன்னா அப்படியே வந்து பார்த்தோன்னா பெரிய லெவலில் ஃபார்ம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி எப்படா பிஸ்கெட்டெல்லாம் இல்லையா? அப்போ எப்படி பிஃபோர் கிறிஸ்டியன் 5000, அதாவது கிறிஸ்து பிறப்பிற்கு முன்பே 5000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு பிஸ்கெட் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லை, எல்லாத்த பற்றியும் சொல்லிடுறேன். இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து நிறைய பிஸ்கெட்ஸ் இருக்குது. அதாவது டைஜஸ்டிவ் இருக்குது, அதுக்கப்புறம் மேரிகோல்டு இருக்குது, அதுக்கப்புறமா குட் டே இருக்குது. இது மாதிரி நிறைய பிஸ்கெட்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் முன்னாடி வந்து பார்த்தோம்னா ஒரு 17th century வந்து பார்த்தோம்னு வச்சுங்களேன், பிஸ்கெட் வந்து பார்த்தோன்னா சோல்ஜர்ஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு சாப்பாடாகவே வந்து பார்த்தா எடுத்துகிட்டு போவாங்க. ஏன்னா அவங்க வந்து பார்த்தோன்னா இந்த கண்ட்ரிலேருந்து அந்த கண்ட்ரி போவாங்க, இல்லை இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஃபுட்டு வந்து பார்த்தோன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ நார்மலாக வந்து பார்த்தோன்னா பழம், ஆப்பிள் இல்லைனா ஃபுட்டு எது செஞ்சு எடுத்துகிட்டு போனாலுமே கெட்டுரும். பட் பிஸ்கெட் மட்டும் பார்த்தோன்னா கெட்டாமல் ரொம்ப நாள் இருக்கும். ஸோ அதனால் சோல்ஜர்ஸ் வந்து பார்த்தோன்னா அந்த பிஸ்கெட் வந்து பார்த்தோன்னா ஒரு நல்ல ஃபுட்டு. ஸோ அவங்களுக்கான ஒரு ஃபுட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எப்பயுமே கூட எடுத்துகிட்டு போவாங்க 17th century. அதுக்கும் முன்னாடி போனோம்னு வச்சுங்களேன் 14th century, அதாவது 1943 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி 1400களில் அப்படின்னு சொல்லி சொல்லலாமே. அந்த 14th century வந்து பார்த்தோம்னா இந்த கப்பலில் ட்ராவல் பண்ணி போகிறாங்க இல்லையா? ஸோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தோன்னா பிஸ்கெட்டை வந்து பார்த்தோம்னா உணவை எடுத்துகிட்டு போவாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கடலில் போகும்போது ட்ராவலிங் டைம் ரொம்ப நேரம் இருக்கும். ஸோ எந்த ஒரு ஃப்ரூட் எடுத்துகிட்டு போனாலுமே சரி, இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக எதுவும் வந்து பார்த்தோன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா நம்ம நெருப்பு மூட்டி சமைக்கிற மாதிரியெல்லாம் இருக்காது போட்டில் அப்போது அந்த காலகட்டத்தில். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா அவங்களும் வந்து பார்த்தோன்னா பிஸ்கெட்ஸை தான் வந்து பார்த்தோன்னா யூஸ் பண்ணுவாங்க. அப்போ இருந்தே பிஸ்கெட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா எஸ், அப்போ இருந்தே பிஸ்கெட்ஸ் இருந்தது. ஆனால் இப்போ இருக்கிற ஃபார்மில் இது மாதிரியெல்லாம் வந்து பார்த்தோன்னா பிஸ்கெட்ஸ் இல்லை. அப்போ இந்த பிஸ்கெட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா இந்த ரஸ்க்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த ஃபார்மில் தான் வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு இந்த பிஸ்கெட் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டா அதே 14th century தான் இந்த ப்ரெட் இருக்குங்க இல்லையா? ஸோ இந்த ப்ரெட்டை வந்து பார்த்தோன்னா எடுத்து வச்சுட்டு அவங்க வந்து பார்த்தோன்னா அப்படியே மறந்தாப்பில் விட்டோன்னு வச்சுங்களேன், என்ன நடக்கும்? ப்ரெட்டு காஞ்சி அப்படியே ஒரு மாதிரி கெட்டியாகிடும் இல்லையா? ஸோ அதே தான் வந்து பார்த்தோன்னா நடந்தது. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு கடைக்காரர் ப்ரெட்டை எடுத்து வச்சுட்டு போயிட்டாப்புல. அவர் மறந்து விடவும் அது வந்து பார்த்தோன்னா நல்லா ஹார்டாகவும் அது என்னடா கடிக்க முடியல அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா திரும்பவும் ஹீட் பண்ணால் நார்மல் ஆகுமோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்மளை மாதிரி ஒரு அப்படியே ஒரு இன்ஃபீரியாரிட்டி அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா இதை திரும்ப ஹீட் பண்ணால் நல்லா இருக்குமோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு க்யூரியாசிட்டியில் ஹீட் பண்ணி சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அப்போ ஸ்டார்ட் ஆனது தான் வந்து பார்த்தோன்னா ப்ரெட். ஸோ
கொசு கடிக்குது. அதாவது ஹீட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அப்போ சாப்பிட ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா? ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஸ்கெட்கான ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய் மாடலாக மாறி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளேவர்ஸ், நிறைய அதுக்கப்புறமா காம்பினேஷன், நிறைய டைப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாறி இப்போ இருக்கிற சால்ட் பிஸ்கெட்லேருந்து நம்ம மேரிகோல்டு வரைக்கும் இதே கம்மி தான், அதோட தாண்டியெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார்ம் ஆனது தான். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான பேசிக்கு. ஒரு ப்ரெட்டை காய விட்டு திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா சூடு பண்ணால் நல்லாயிருக்குமா அப்படின்னு சொல்லி சூடு பண்ணி சாப்பிட்டு அப்படி வந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிஸ்கெட். ஸோ அந்த ப்ரெட்டு எப்படிடா ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கு இன்னும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பண்ணணும்னு வச்சிங்களேன். நான் சொன்னேன் இல்லையா, பிஃபோர் கிறிஸ்டியன் 5000 அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெட்டுக்கான ஆரிஜின் இருந்தது. அந்த ப்ரெட்டுக்கான ஆரிஜின் எங்கே இல்லை, நம்ம இந்தியாவிலையும் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எகிப்துலேயும் தான் இருந்தது. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த ப்ராசஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெட்டுக்கான ப்ராசஸாக இருந்தது. நாம் வந்து சப்பாத்தி பண்ணி வச்சோம்னா அது வந்து நம்ம வீட்டில் அம்மா பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். நாம் வந்து ஹாஸ்டலில் ரூம் எடுத்து பண்ணோம்னா விற்க முடியாத அளவுக்கு இருக்கும். ஸோ அதெல்லாம் விட்டுலாம். ஸோ நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தா சப்பாத்தி செய்வோம் இல்லையா, ஸோ இதே ப்ராசஸ் வந்து பார்த்தோம்னா கல்ச்சர் விட்டு கல்ச்சர் மாறினாலுமே சரி ஃபுட்டு வந்து பார்த்தோம்னா இருக்கும். ஸோ எகிப்தியன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதே வந்து பார்த்தோன்னா ஃபுட்டு, அதாவது அந்த கோதுமை மாவு இருக்கு இல்லையா, ஸோ அதை அரைச்சி வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து யூஸ் பண்ணும்போது அங்கே இருக்கிற டெம்பரேச்சர் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோன்னா அங்கே இயற்கையாகவே வந்து பார்த்தோன்னா ஈஸ்ட் இருக்கும். ஸோ அந்த ஈஸ்ட் வந்து உள்ளே போயிட்டு அது வந்து பார்த்தோன்னா லைட்டாக வந்து பார்த்தோன்னா ப்ரெட்டோட ஷேப்புக்கு வந்தது. ஸோ அவங்க வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ப்ரெட்டை யூஸ் பண்ணது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா எகிப்தியன்ஸ் தான். அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரெட் ஃபார்மை யூஸ் பண்ணிட்டுருக்கேன். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, ட்ராவலிங் எல்லா இடத்துலையும் பண்ணும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வருது, இதுக்கான ரீசன் என்ன, இதை வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நாட்டில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கண்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தோம்னா ப்ரெட்டு வந்து பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க பரவிச்சு. அதாவது நம்ம பண்ண சப்பாத்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டெவலப் ஆகிருக்கு. அச்சோ 6 நிமிஷம் ஆகிடுச்சு, நீங்கள் இதுக்கு மேலே வீடியோ பார்க்க மாட்டீங்க. ஸோ இதோட முடிச்சுக்கிறேன். நீங்கள் பெரிய வீடியோவாக வேணும்னா கேளுங்க, நான் வந்து சொல்கிறேன். இந்த ப்ரெட்டு நம்ம சப்பாத்திலேருந்து தான் உருவாச்சு. பட் உங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ரெக்வெஸ்ட் என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரெட்டுக்கு ஆக்சுவல் எக்ஸ்பைரி டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10 நாள் அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெட் எக்ஸ்பைரி ஆகிடுச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? தூக்கி போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் சொல்லாதீங்க. ஏன்னா அவங்க தூக்கி போட மாட்டாங்க. அந்த ப்ரெட் ஆஃப்டர் 10th டே, அதாவது அந்த நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா அந்த பர்டிகுலர் எக்ஸ்பைரி டேட் அப்படின்னு சொல்லிட்டு, அது முடிஞ்ச அப்புறம் ஒரு கடையில் அந்த ப்ரெட் இருந்ததுன்னா அது யார் கொடுத்தாங்களோ அந்த பேக்கரியை வந்து திரும்ப எடுத்துகிட்டு அதை ஃபுல்லாக வந்து பார்த்தா கிரைண்ட் பண்ணி ரஸ்க்காக மாற்றி விற்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வாங்குகிற ரஸ்க் வந்து பார்த்தோன்னா ஒரு எக்ஸ்பைரியான ப்ரெட்லேருந்து தான் வந்தது. ஸோ நீங்கள் ரஸ்க் வாங்கும்போது பார்த்து வாங்கிக்கோங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா அவங்களோட சேஃப்டி உங்கள் கையில். ஓகேங்களா? நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் எனக்கு தெரிய வந்தது. ஸோ அதனால் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் ப்ரெட் எக்ஸ்பைரி ஆனால் சாப்பிட மாட்டீங்க, பட் அதே ப்ரெட் தான் உங்களுக்கு ரஸ்க்காக வந்து இருக்கும். ஸோ பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கோங்க. வரட்டேன் நண்பா, பாய். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறான். ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். நீங்கள் அடுத்து என்ன கண்டென்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஐடியா ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். டாடா.